guys. I'm happy. இன்றைக்கு இந்த வீடியோ செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க. இது உங்களுடைய கடைசி வாரமாக இருக்க போது ஃபார் யோர் பேச்சுலர் லைஃப். வெல்கம் டு த கிளப். மேரேஜ் லைஃப்க்கு என்டர் பண்ண போகிறீங்க. ஐம் ப்ரேயிங் ஃபார் யூ அண்ட் ஃபார் சிந்தியா. ஆண்டவரோட வழிநடத்தல் என்னாலும் உங்களோட இருவரோடு இருக்கணும். அவர் உங்களுடைய திருமணத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நான் ஜெபத்தில் வைத்துக்கிறேன். And yes, enjoy your bachelor party. God bless you, yeah. Waiting for this moment. உங்க கல்யாணத்தை பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். God bless you, Mama. 1, 2, 3. Welcome to the club. Hi Arvin, happy married life. எப்படி விஷ் பண்ணுறது தெரில, பட் யூ ஆல்வேஸ் மை லிட்டில் பிரதர். நான் எப்போதும் அப்படி தான் கூப்பிடுவேன், லிட்டில் பிரதர்னு. ஸோ என்னோடய ஹார்ட்ஃபுல் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடவுளோட ஆசீர்வாதமும் கிருபையும் எப்போதும் உங்கள் லைஃப்பில் இருக்கணும். ஹாப்பியாக இருங்க. வெரி ஹாப்பி ஃபார் யூ. நான் நீ நேராக வர்றப்போ உங்களை வந்து பார்க்குறேன். பட் அன்டில் தென் எல்லா ஆசீர்வாதமும் எல்லா மொத்த ஹாப்பினஸும் கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஓகே, கங்க்ராச்சுலேஷன். Arvin Robert, happy married life, congratulations, வாழ்த்துக்கள், my roommate. We have gone through so many ups and downs through our college life, and I really hope our friendships continue till the end, especially with your beloved ones, even after you get married, so we still can keep in touch. Okay, this is your bachelor party. Enjoy, and all the best for all your undertakings, and once again happy married life, Arvin. See you. Hi Arvin, I'm so happy for you. இப்போ மாதிரி எப்போவுமே ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக, ஒரு ஜோவியலாக, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, லிவிங்கான ஒரு பர்சனாக இருங்க. ஹாப்பி மேரிட் லைஃப். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கான்ட் வெயிட் ஃபார் த வெட்டிங். See you there. I love you, Mama. ஹாப்பி மேரிட் லைஃப் ப்ரோ. ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பை. ஹாப்பியான மேரிட் லைஃப். மேரிட் லைஃப் ப்ரோ. கல்யாண வாழ்க்கை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். 2 பேரும் சேர்ந்து நிறைய குட் மூமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். கங்க்ராச்சுலேஷன். Happy married life, bro. I miss you so much. Be happy. Bye bye, Arvin baby. அழகான வாழ்க்கை இது, அன்போடும் அறிவோடும் ஆண்டாண்டு வாழ்ந்திடுக. அர்வினுக்கும் சிந்தியாவுக்கும் எங்களின் குடும்ப சார்பாக இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். நன்றி. ஹாய் அரவின் அண்ணன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஹாப்பி மேரிட் லைஃப் உங்களுக்கும் சிந்தியாக்காக்கும். நான் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு தெரியும் என்ன எங்கள் ஃபேமிலி, அண்ணன் தம்பிங்களை எல்லாத்தையுமே தெரியும். எப்பயும் ஒரு ரொம்ப ரொம்ப பாசமானவர் நீங்கள். உங்களுக்கு கோவக்கூடிய படம் தெரியுமான்னு நான் கேட்பேன். ஏன்னா நீங்கள் கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை, நாங்கள் உங்களை கோவப்படுத்தினதும் இல்லைன்னு நான் நம்புகிறேன். அவ்வளோ பாசமான ஒரு ஆள் நீங்கள். ஸோ எப்பயுமே அந்த பாசத்தை வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் இன்னும் கடவுள் பிளெஸ்ஸிங் அதிகமாக கொடுத்து நீங்கள் இன்னும் சந்தோஷமாக இருக்கணும், எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு. ஓகேவா அண்ணன்? ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி மேரிட் லைஃப் அரின் அண்ணன். ஹாப்பி மேரிட் லைஃப். உங்கள் வாழ்க்கை இதுக்கப்புறம் இன்னும் மேலே போகுது. நீங்கள் இந்த லைஃப்பில் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அண்ணியும் நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். என்னோடய ஆசையும் அதுதான். நீங்கள் 2 பேரும் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமாக இருக்கணும். ஹாப்பி மேரிட் லைஃப் ப்ரோ. ஹலோ அரவிந்த், ப்ரைஸ் லார்ட். எனக்கு நேற்று தான் சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க தட் யூ ஆர் கெட்டிங் மேரிட். ஐ எம் ஸோ ஹாப்பி. காட் பிளஸ் யூ அண்ட் மர்சி as you get united. God bless you both. May the Lord give all His blessings and shower His
mighty grace on you. God bless you. Hi, brother Arvin. I heard that you are getting married on coming Sunday with Sister Cynthia. May God bless you both. Happy married life. God's will will meet each other in your place. May God bless you. Amen. Amen. Happy married life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரதர் அர்வின் மற்றும் மெர்சி சிந்தியா, உங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள். ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. பிரதர் அர்வின் 2018 அந்த கிளேபேங் திருச்சபை மக்களோடு மற்றும் அந்த படைமுயற்சி கூட்டத்தில் பங்கு கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். அந்த 10 நாட்களும் உங்களுடைய இல்லத்திலே நான் தங்கி உங்களோடு இணைந்து, உங்களோடு சம்பாஷித்து, உங்களோடு ஜெபித்து, உங்களோடு வேதத்தை வாசித்து, உங்களோடு உணவுகளை சாப்பிட்டு, உங்களோடு ட்ராவல் பண்ண அந்த மூமெண்ட்டெல்லாம் என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அரவிந்த், நீங்கள் இந்த பெனாங்குக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தீங்க. இந்த நிகழ்ச்சியெல்லாம் நான் அப்படியே ரீகால் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதே போல் ஏர்போர்ட் வரைக்கும் என்னோட கூட வந்தீங்க. உங்களுடைய திருமணம் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன். கர்த்தருக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். உங்களுடைய திருமணம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்களுடைய இல்லற வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அது என்னுடைய மிகப்பெரிய ஒரு விருப்பம். விசேஷமாக இந்த உங்களுடைய இல்லத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய அம்மா வந்து உங்களுடைய ஒரு ஷர்ட் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அது இப்போ அதுதான் நான் இப்போ வேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு வாழ்த்து வந்து உங்களுடைய உடையிலேயே சொல்லணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். உங்களுடைய இந்த உடையை நான் அணியும் பொழுதெல்லாம் அர்வின், நீங்கள் எப்பொழுதுமே எனக்கு ஞாபகமாகவே இருப்பீங்க. அதனால் உங்களுடைய உடையை அணிந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்வதில் நான் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். அர்வின், நீங்களும் மெர்சி சிந்தியா நீங்களும் இருவரும் ஒரே மாம்சமாக கர்த்தருக்கு மகிமையாக வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபையை பாராட்டட்டும். வேதாகமத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். லூக்கா 1வது அதிகாரம் வாக்கியம் 6வது வாக்கியம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் இந்த வேத வாக்கியத்தில் நம்ம சகரியா, எலிசபெத் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம படிக்கிறோம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட கற்பனைகளின்படி நியமங்களின்படி வாழ்ந்து குற்றமற்றவர்களாக வாழ்ந்து நீதிமான்களாக வாழ்ந்தது போல அர்வின் நீங்களும் மெர்சி சிந்தியா நீங்கள் இருவரும் இந்த வேத வாக்கியத்திற்கு இணங்க வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். May God bless you. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த காணொளி மூலமா உங்களுக்கு திருமண வாழ்த்துதலை சொல்லுவதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பிற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அர்வின், மெர்சி, உங்கள் இருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தினால வாழ்த்துதலையும் ஆசீர்வாதத்தையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். God bless your married life. பரிசுத்த வேதாகமத்துல ஒரு வசனத்தின் பக்கம் உங்களுடைய கவனத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபத்துல இந்த 3வது அதிகாரத்துல 14வது வசனம் இப்படி நமக்கு சொல்லுகிறது. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். நீங்க எம்பார்க் பண்ணக்கூடிய இந்த மேரேஜ் லைஃப்ல ஒரு விஷயத்த உங்களுடைய கட்டாக நீங்க பார்க்கணும் அப்படின்னா தேவனுடைய தெய்வீக அன்பா மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சின்ன ஆலோசனை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது ஆங்கிலத்தில் நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா, and over all these virtues
புட் ஆன் லவ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. which binds them all together in perfect unity. ஒண்ணு நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க, இந்த திருமண பந்தம் அப்படின்றது இந்த பூமிக்குரிய ஒரு பந்தம் மாத்திரமல்ல, தற்காலிகமானது மாத்திரமல்ல. இதை தாண்டி this relationship is for eternity அப்படின்றத மறந்துடாதீங்க. நித்திய காலம் வரைக்கும் தொடரக்கூடிய ஒரு பந்தம் அப்படின்றத நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளணும். அப்ப இந்த பந்தம் நித்தியமாய் நிலைக்கணும் அப்படின்னா இந்த பரிசுத்த கட்டாகிய அன்பை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். நிச்சயம் ஆண்டவர் பரலோகத்தின் பொக்கிஷ சாலைகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த அட்வந்து குடும்பத்தை நீங்கள் இந்த பூமியில ஸ்தாபிக்கும் போது ஆண்டவர் எல்லா நன்மைகளையும், அறிவையும், ஞானத்தையும் உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதரர் அர்வின் ஊழியத்துல ரொம்ப உற்சாகமா செயல்படக்கூடிய ஒரு தம்பி. நான் சகோதரி மர்சியை பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நான் பார்த்த சகோதரர் அர்வின் தன்னை ரொம்ப ஊழியத்துல அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தம்பி, நல்ல மருத்துவ சேவை செய்யக்கூடிய ஒரு சகோதரர். ஆகவே நீங்கள் இருவரும் இணைந்து இந்த ஊழியத்தை இன்னும் மேற்கொண்டு செய்யணும். பல உயர்வான ஸ்தலங்களில் ஆண்டவர் உங்களை வழிநடத்தி அவருடைய ஊழியத்தை சிறக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களை நான் வாழ்த்துறேன். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். நான் மலேசியா வந்ததுல இருந்து ஒரு 2 பேருடைய மேரேஜுக்கு எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு நான் மனசுல நினைச்சு வச்சிருந்தேன். அதுல ஒண்ணு தம்பி அர்வினும், இன்னொன்னு அன்பு சகோதரர் டாரட்டும். இப்போ அர்வினுக்கு திருமணம் அப்படின்றது எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வந்தது. சகோதரி அகிதா தான் சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சிஸ்டர் அகிதா. என்னால இந்த சின்ன கால சூழலுக்குள்ள வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா உங்களுக்காக நிச்சயமாக நான் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பேன். அதை நான் உறுதியா சொல்றேன். உங்களுடைய இல்லற வாழ்க்கை ஆசீர்வாதமா அமையட்டும். அர்வினுடைய அப்பா அம்மா நீங்க மகிழ்ச்சியா இருங்க. சொந்த பந்தங்கள், சபை விசுவாசிகள், குறிப்பா இந்த திருமண வைபத்துல பங்கு பெற்று இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக எப்பொழுது இருக்கணும். உங்களுடைய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதமாக அமையட்டும். உங்கள் எல்லாரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். கர்த்தர் இந்த தம்பதிகளை மென்மேலும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவதற்கு கிருபை செய்வாராக. அவர்கள் வாழ்ந்து சுகித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். God bless each one of you. Thank you for the privilege.